நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இது 8வது மாதம், 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தர் இந்த கடந்த 7 மாதங்கள் நம்மளை பாதுகாத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். நாம் கைட்டு செய்கிற வேலைகளை அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜாஷுவா டிவிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இது ஒரு புதிய மாதத்திலும் ஒரு நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நன்மைகள், ஒரு புதிய நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு புதிய நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி சங்கீதத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு. கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த மாதத்தில் நம்ம போன செய்தி, ஒரு செய்தி கேட்டோம். ரட்சிப்பு நாம் பெற வேண்டுமா? ரட்சிப்பு நாம் ஏன் பெற வேண்டும்? அந்த ரட்சிப்பு என்ன செய்யும்? அந்த ரட்சிப்பு நம்மளை எப்படி வழி நடத்தும் என்று சொல்லி போன வாரம் செய்தி கேட்டோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக ரட்சிப்பின் நன்மைகள் என்ன? ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் வந்தால் அந்த மனிதன் என்னென்ன விஷயத்தில் மாறுவான்? ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்தித்தாளை பார்க்குறோம், டிவியில் நியூஸ் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய காரியங்கள், சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் அதில் நீங்கள் ஒரு சில மனிதனுடைய நீங்கள் கருத்துக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்குள் ரட்சிப்பு என்பது இல்லை. ஒரு துணிகரம், ஒரு களவு செய்வதில் ஒரு துணிகரம், ஒரு கொலை செய்வதில் ஒரு துணிகரம், மற்ற குடும்பத்திற்கு கேடு உண்டாக்குவதில் ஒரு துணிகரம். அப்போ அந்த மனிதனுக்குள் ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் இல்லை. போன செய்தியில் அழகாக பார்த்தோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சகைவு பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே சகைவு தான் செய்த பாவங்களை அறிக்கை செய்கிறான். போன செய்தியில் பார்த்தோம். அப்போ ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் வந்தது என்று சொன்னால், ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை வந்தது என்று சொன்னால், ரட்சிப்பு என்கிற ஆவியானவரின் அபிஷேகம் வந்தது என்று சொன்னால் அவனுக்குள் பல நன்மைகள் வரும். செய்தி கொடுக்கிற நான் என் வாழ்க்கையில் ரட்சிப்பு அடைந்து நான் இருக்கிறேனா? முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள் நான் இருக்கிறேனா? ரட்சிப்பின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேனா? ரட்சிப்புக்கு நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் சும்மா ஏதோ ஊழியத்துக்கு வந்தேன், நானும் 4 வசனத்தை வாசித்தேன், 4 வசனத்தை சொன்னேன், இல்லை, அது ரட்சிப்பு கிடையாது. அது பேர் சும்மா. ரட்சிப்பு அப்படி இருக்காதுங்க. ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்களை உறங்க விடாது. ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களை நல்லா பைபிள் வாசிக்க தோணும், நல்லா ஜெபிக்க தோணும், மற்ற குடும்பத்துக்கு கொடுக்க தோணும், மற்ற குடும்பங்களுக்காக திறப்புலன்னு ஜெபிக்க தோணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நீங்களும் நானும் ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? இன்றைக்கு எத்தனையோ ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. முழுமையான ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்று ஊழியம் நடக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். நானும் படிச்சிருக்கேன், நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், வச்சு எதுக்கு? ரட்சிப்பு என்பது இல்லையே. ஒரு மன்னிக்கிற சுபாவம் இல்லையே, ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லையே, பாவத்தை மேற்கொள்கிற ஒரு காரியம் இல்லையே. அப்போ அங்கே எந்த இடத்துல என்ன இல்லை? ஒரு முழுமையான ரட்சிப்பு என்பது இல்லை. ரட்சிப்பு வேணும்.
ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை, ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுன்னா பல நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். முதல் ஒரு நன்மை பார்ப்போம், சரியா? எனக்கு நிறைய காரியத்தை சொல்லணும்னு வருது, அது டிவியில் இருக்கும்போது சொல்ல யோசனையாக இருக்குது. இந்த உலகத்தில் நடக்கிற, நான் மற்ற மனிதர்களை நான் பேச விரும்பலை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை கைகளில் தூக்கி கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை பற்றி நன்றாக அறிந்தவர்கள் இன்றைக்கி முழுமையான ஒரு ரட்சிப்பு இல்லை. எனக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், நானும் இன்றைக்கி ரட்சிப்புகள் இருக்கிறேனா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி ஒரு சிலர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் ஒரு சில தவறுகளை செய்கிறார்கள், அதை விட்டுருவோம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நன்றாக படித்து நன்றாக தெரிந்தவர்கள் இன்றைக்கு ரட்சிப்பின் அபிஷேகம் இல்லாமல் ஒரு 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 அவர்கள் செய்கிற காரியத்தை யூடியூப்லையும் பேப்பர்லையும் பார்க்கும்போது இவங்கடா என்னடா செய்தாங்கன்னு சொல்லி வருத்தமாக இருக்குது. அப்போது நமக்குள் ரட்சிப்பு வந்தால் ஆண்டவர் நமக்குள் நன்மைகளை தருவார், நம்மளோடு கூட இருக்கிறவர்களுக்கும் நன்மைகளை தருவார். நாம் பேசும்போது நன்மைகள் நடக்கும், நாம் ஜெபிக்கும் போது நன்மைகள் நடக்கும், நாம் ஒரு வீட்டில் போய் ஆறுதலாய் நடக்கும்போது அந்த இடத்துல சந்தோஷம் உண்டாகும். ஏன் இன்னைக்கு நம்ம செய்கிற ஊழியத்தில் ஒரு மாற்றம் இல்லை, ஏன் இன்னைக்கு நம்முடைய செய்தியில் ஒரு எழுப்புதல் இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்குள் ரட்சிப்பு என்பது இல்லை. அந்த ஆயுதம் மழுங்கிட்டு ஒரு காலத்தில் ரட்சிப்பு அடைஞ்சோம். ரட்சிப்பு அடைஞ்ச காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? துள்ளி துள்ளி குதித்தோம், அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜோம் பண்ணோம், ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் 40 அதிகாரம் வாசித்தோம். இந்த ரட்சிப்பின் அபிஷேகம் இப்பொழுது எங்கே போயிட்டு சொல்லுங்க? இப்போ நமக்கு இந்த கதையை பேச நேரம் இல்லை, இந்த கதையை பேச நேரம் இல்லை, இதுக்கு பஞ்சாயத்து பண்ண நேரம் இல்லை. அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு ரட்சிப்பு பெற்ற ஒரு மனிதன் எவ்வளவு காரியங்களை கர்த்தருக்காக செய்வான் தெரியுமா? ஒரு முழுமையான ரட்சிப்பு பெற்ற ஒரு மனிதன், கர்த்தர் அபிஷேகித்த ரட்சிப்பின் மூலமாய் அபிஷேகித்த ஒரு மனிதன் கடவுளுக்குள் எத்தனை ஆத்தும காரியங்களை கொண்டு வருவான் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை இடங்கள் காலியாக கிடக்கு தெரியுமா? எத்தனை 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 காரியங்கள் காலியாக கிடக்கு, வெறுமையாக கிடக்கு, ஒரு எழுப்புதல் இல்லாதபடி, ஒரு 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 சுவிசேஷம் இல்லாதபடி. காரணம், அவர்களுக்குள் இந்த ரட்சிப்பு என்பது இல்லை. பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே என்று சொல்லி முன்னே பேசுகிறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் அவர்களை உள்ளுடைய கதை கேட்டால் அந்த ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ரட்சிப்பு அடைந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய நன்மையை காரியம் செய்வார். நீங்கள் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் நம்மளை ரட்சித்தது உண்மை, நம்முடைய பாவங்களை கழுவுனது உண்மை. அவர் நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியம் நிறைய இருக்கு. ஆனால் நாம் இன்னும் எப்படிப்பட்ட நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஒரு மனிதன் முழுமையாக ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றான் என்று சொன்னால் பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. நான் பாவத்திற்குள் இருக்கிறேனா, நான் இன்னும் பாவம் செய்கிறேனா, என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியுமா என்று சொல்லி ஒரு சில மனிதர்களுக்குள் ஒரு சில கேள்விகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவனுக்கு பரிபூர்ணமான பாவத்திலிருந்து, ஒரு விட முடியாத ஒரு பாவத்திலிருந்து, ஒரு முழுமையான ஒரு பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்ற உடனே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற முதல் காரியம் பாவ மன்னிப்பு. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, நான் இந்த சபையில் 30 வருஷமாக இருக்கிறேன், இந்த ஆலயத்தில் 40 வருஷமாக இருக்கிறேன், இந்த ஆலயத்தில் என் குடும்பம் 3 சந்ததியாக இருக்கு. இருந்து எதுக்கு? இருந்த இடத்த உட்காந்து தேய்ச்சி எதுக்கு? உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அபிஷேகம் இருக்கிறதா? நீங்கள் ரட்சிப்பு அடைந்தவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் ரட்சிப்பை பெற்றவர்கள் என்று சொன்னால் உங்களால் பாவம் செய்ய முடியாது. முந்தினோர் பிஞ்சினோராக போயிட்டாங்க. இயேசுவை பற்றி அறியாதவர்கள், பாவத்திற்குள் வாழ்ந்தவர்கள், இயேசுனா என்னன்னு தெரியாதவங்க, பைபிள்னா என்னன்னு தெரியாதவங்க, வேத வசனம்னா என்னன்னு தெரியாத பின்னாடி இருந்த ஒவ்வொரு சந்ததியாரும் இன்னைக்கு முந்தி போய் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் நன்மைகளின் முதல் வார்த்தை பாவ மன்னிப்பு. பாவம்
பாவம் செய்கிற மனிதன் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான், முழுமையான இயேசுவின் ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் பாவத்திற்குள் விலகி ஓடுகிறான், பாவத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறான், பாவத்தை இயேசுவின் நாமத்தினால அவன் விரட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன், விளக்கமாக சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். நம்ம பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ பேராக இருக்கு, நம்முடைய தொழிலின் பேர் கிறிஸ்தவ பேராக இருக்கு. ஆனால் நாம் பாவம் செய்கிறோமா? கடவுளுடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? இயேசுவானவர் பாவங்களை மன்னிப்பார். ஒரு நிமிஷம் மனம் கசந்து அழுது என் பாவங்களை மன்னிங்கன்னு சொன்னால் ஒரு ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்தை கொடுத்து பாவங்களை மன்னிக்கிறார். அது பாவ மன்னிப்பு என்பது விலையேற பெற்றது. இயேசுவானவர் ரட்சிப்பின் மூலமாய் கொடுக்கிற முதல் நன்மை பாவ மன்னிப்பு. இரண்டாவது, உங்களுக்குள் இருக்கிற மரண பயத்தை மாற்றுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15. ஒரு மரண பயம். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்டாங்க, அடுத்தால நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு காரியம் வந்துருமோ, நம்மளும் வாழ்க்கையில் வாழ முடியாதோ, நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்று சொல்லி மரணத்தை குறித்து பயமுள்ள மனிதர்கள் இன்றைக்கி உண்டு. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குமா, நம்முடைய குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுவானவர் உங்களுக்கு கொடுக்கிற ரெண்டாவது ஒரு நன்மை மரண பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தை பார்ப்பீங்க, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பல நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அது வரைக்கும் ஆண்டவர் உங்களை எடுக்க மாட்டார். மரணம் பரிபூர்ணம் அடைந்த பிறகு தான் மரணத்தை தருவார். பயப்படாதீங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. பரிபூரணமான சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து மரண பயத்தை இல்லாதபடி மாற்றுவார். மூணாவது, நான் ரட்சிப்பு என்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பிசாசின் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிசாசானவன் நமக்குள் குடிபெயர்ந்து உள்ளே இருக்கான். நமக்கு வெளிச்சம்லாம் பிடிக்காது, வெளிச்சத்தில் உட்காந்து பாவம் செய்ய முடியாதுல்ல. எங்கே இருட்டு கிடக்கு, எங்கே இருளான இடம் இருக்குது, அந்த இருளான இடத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பு என்கிற ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது, ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய ரட்சிப்பு என்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக அவன் மாறுகிறான். நான்காவது, ரட்சிப்பு என்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்ற உடனே ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான். அந்த மனிதனுடைய நடை, உடை, அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் அவன் ஒரு புதிய மனுஷனாக மாறிதான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேன், என்னுடைய நடை, உடை, என்னுடைய பேச்சு, என்னுடைய தோற்றங்கள், நான் ரட்சிப்பு என்கிற ஒரு அபிஷேகத்திற்குள் வந்த உடனே நான் புதிய மனிதனாக கர்த்தருக்குள் காட்சி அளிக்கிறேன். அவர் என்னை புதிய மனுஷனை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். என்னை பார்க்கிறவர்கள் சொல்கிறாங்க, நீ பழைய மாதிரி அல்ல, உனக்குள் வித்தியாசத்தை பார்க்கிறேன், நீ பழைய ஆள் இல்லை, நீ புதிய ஆளாக இருக்கிற. அப்போ ஒரு ரட்சிப்பு என்கிற ஒரு அபிஷேகம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை புதிய மனிதனாக மாற்றுகிறார். உன் கண்களில் புதுசு, கையின் பிரயாசங்களில் புதுசு, நடக்கிற நடையில் புதுசு, போடுகிற ஆடையில் புதுசு. ரட்சிப்பு ஒரு புதிய மனிதனாக உங்களை மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு உங்களை பார்க்குறவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறாங்களோ, உங்கள் கூட நின்று பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்களோ, நீங்கள் ஏதோ பாவத்தில் விழுந்துட்டீங்க, அழுக்காயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களோ, ஏசப்பா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
சொல்லுங்க, பழையவைகள் கலைந்து போட கிருபை செய்கிறார். பழையவைகள் எல்லாத்தையும் மறக்கிறார் ஆண்டவர். உங்களை புது சிஷ்யாக மாற்றுறார், உங்களை புது மனுஷனாக மாற்றுறார். உங்களுடைய நடை உடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு புதிய மனிதனாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஐந்தாவது, நமக்கு சமாதானம் கிடைக்க செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதியதொரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பாவம் செய்கிற ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? எதை குறிச்சும் பயப்படுவாங்க. இந்த சொத்து ஏண்ட இருக்குமா இருக்காதா, இந்த பொருள் ஏண்ட இருக்குமா இருக்காதா, இது எப்போ வெளியே போகும், என் உயிருக்கு கேரண்டி இல்லையே, நான் உயிரோடு இருப்பேனா இல்லைன்னா இனி யாரும் போட்டு தள்ளுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு சமாதானம் இருக்காது. ஆனால் ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்தை வாங்கின பிறகு உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். உங்கள் இருதயம் பார்த்தீங்கன்னா அப்படியே அலக்களிக்காது. உங்கள் இருதயம் அப்படியே சீராக நிற்கும். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கும். இயேசுவானவரை மாத்திரம் உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கும். நீங்கள் சொல்லுவீங்க, இயேசு என்னை வாழ வைப்பார், இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், இயேசு என்னுடைய கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பு என்கிற அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. எதை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. வேலையில் பிரச்சனையா வரட்டும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா வரட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மாத்திரம் பயப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள சமாதானத்தின் தேவன் ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார். யோவான் 14:27 ஆறாவது, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாய் கொடுக்கிற நன்மைகளின் ஆறாவது வார்த்தை, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார் ரட்சிப்பின் மூலமாய். எபேசியர் 1:3 அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி ஒரு ஆவிக்குரிய மாற்றம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு மனிதன் ஆவிக்குரிய அபிஷேகங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் எப்படி இருந்தான், ஆவிக்குரிய அபிஷேகத்தை அவன் பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தான் என்று சொன்னால் நிறைய வித்தியாசம் இருக்கும். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஒரு காலத்தில் அந்நிய பாஷையில் ஒரு சில பேர் நல்லா நாங்கள் கூடி ஜோம் பண்ணுவோம். வாலிப பையனாக இருக்கும்போது ஒரு 6, 7, 8 பேர் நாங்கள் கூடி ஜோம் பண்ணுவோம். அதில் 6, 7 பேர் அந்நிய பாஷையில் நல்லா ஜோம் பண்ணுவாங்க. எனக்கு அப்போ அந்நிய பாஷையின் அபிஷேகம் எனக்கு இல்லை. அப்போ நான் சொல்லுவேன், உங்களெல்லாம் கூட்டி கொண்டு உட்கார வச்சுருக்க நான் தாண்டா, ஆனால் எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கலையே, நீங்கள் மாத்திரம் அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுதில்லைன்னு சொல்லி கேட்பேன். அப்புறம் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி தேவதூர்களை காண்பித்தார், இப்படி அக்கினி மயமாக தெரிஞ்சுது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் கண்ணை முடிச்சு பார்ப்பேன், என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஜோம் பண்ணும்போது ஒரு சில கிரியைகளை அவங்க பார்க்க தான் சொல்லுவாங்க. அதுவும் நான் அப்படி கண்ணை தந்து பார்ப்பேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக. ஆனால் நான் என்றைக்கு ரட்சிப்பு என்கிற அபிஷேகத்தை நான் பெற்றேனோ, அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு கர்த்தர் எனக்குள் வரங்களை கொடுத்திருக்கிறார், எனக்குள் வியாக்கியானங்களை கொடுத்திருக்கிறார், எனக்குள் தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் தேவன் கொடுத்த ரட்சிப்பு என்னை ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிற மனிதனாய் மாற்றுகின்றது. இன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என் மூலம் பேசுகிறார். நான் வேத வசனங்களை சொல்லும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். நான் ஜெபிக்கும் பொழுது சுகம் கொடுக்கப்படுகிறது. நான் ஜெபிக்கும் பொழுது பிசாசின் கிரிகள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. பல காரியங்களை கர்த்தர் என் மூலம் செய்கிறார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் வந்தது என்று சொன்னால் அவனுக்குள் ஆவிக்குரிய நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்கிறான். 1 கொரிந்தியர் 12:4, 5, 6 வசனங்கள் இங்கே வாசித்து பாருங்கள். நம்ம என்னெல்லாமோ படிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்கெல்லாமோ ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். இல்லை, வரங்களை நாடுங்கள், தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். நீங்கள் தீர்க்க தரிசன வரங்களை நீங்கள் நாடும் பொழுது, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் நாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வரும் காலங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவருக்கு வெளிப்படுத்துவார், அவங்களுக்கு வெளிப்படுத்துவார், எனக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். ரட்சிப்பின் அபிஷேகம் வேணும். ரட்சிப்பின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என் கூட ஆண்டவர் பேசுவாரா? என் கூட ஆண்டவர் நடந்து வருவாரா? என்னை எடுத்து பயன்படுத்துவாரா என்று சொல்லி நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். என்றைக்கு தருகிறார்? நீங்கள் பாவம் மன்னிப்பு அடையும் பொழுது, பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, இயேசுவை என்னை ரட்சியும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, அந்த ரட்சிப்பின் நன்மையின் மூலமாய் ஆவிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு தருகிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்போம். பரலோகம், மோட்சம். நாம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் பரிபூர்ணமான ரட்சிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து அநேக ஜனங்களுக்கு புரோஜனம் உள்ள மனிதர்களாய் நம்ம எடுத்து பயன்படுத்தி பரலோகம் என்கிற ஒரு வாழ்க்கை, மோட்சம் என்கிற ஒரு இடத்திற்கு நம்மளை அழைத்து செல்வார். நாம் பரலோகம் போகணும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. பரலோகம் என்பது நிரந்தரம். அந்த பரலோகம் என்கிற இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரட்சிப்பின் நன்மைகள் வேண்டுமா? ரட்சிப்பின் நன்மைகள் நமக்கு வேணும். ரட்சிப்பின் நன்மைகள் நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். மறுபடியும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ரட்சிப்பின் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை எடுத்து பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமானவர்கள், நீங்கள் பார்ப்பதற்கு உங்களை ஏளனமாய் மனிதர்கள் பார்த்ததுண்டு, ஏளனமாய் பேசினதுண்டு. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதரிசியாய் தேவனுக்கென்று சொல்லி வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கின்ற ஒரு மகனாய், என் தேவனுக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மகளாய் உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் நான் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன், என் இரத்தத்தினால் உன் பாவங்களை நான் கழுவியிருக்கிறேன். உன்னை அடுத்த ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில், ஒரு பரிசுத்தத்தில் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மகனாய், அநேக குடும்பங்களுக்கு நீ ஜெபிக்கின்ற ஒரு மகளாய் உன்னை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆவிக்குரிய வரங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். பார்த்தீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார். என் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். என் கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். சொன்னதை செய்து முடிப்பார். உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். இந்த செய்தியை பார்க்குற உங்களை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களை வேறு லெவலில் கொண்டு போகிறார். நீங்கள் குப்பைகளை கிடக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களை யாரும் பார்க்காத மாதிரி தெரியலாம். உங்களை யாருமே எல்லோரும் ஒதுக்குற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி தானே? இல்லை. இன்றைக்கி ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே கடந்து வருது. ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே கடந்து வருது. அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை கொண்டு வரும். பல மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட ஜோமுன்னு வருவாங்க. உங்ககிட்ட வேத வசனங்களை கேட்பதற்கு வருவாங்க. ஒரு வார்த்தை எங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பதற்கு உங்களை தேடி ஒரு கூட்டம் ஆயத்தப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை. தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நீ பேசின தெளிவான வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் நன்றி. பாவங்களை மன்னிக்கிறதற்காய் சோத்திரம். மரணத்தின் பயங்களை எடுத்து போடுகிறதற்காய் உமக்கு சோத்திரம். அப்போ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறுகிறோம். பிசாசின் பிள்ளைகள் அல்ல. அப்போ நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மாறுகிறதற்காக உமக்கு நன்றி. ஒரு புதிய மனிதனாக எங்களை மாற்றி தருகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்குள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. பரலோக வாழ்க்கையை எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஏசப்பா நீங்கள் மகிமைப்படுங்க. இந்த ரட்சிப்பின் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் நன்மை என்கிற
ஆவிக்குரிய நன்மையை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இன்று மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். உங்களோடு கூட அவர் பேசி அநேக காரியங்களை செய்வார். உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென்.